சுந்தரி என்ன வெறுக்கிறதுக்கு அவதான் முக்கிய காரணம். போடி லூசு, அந்த வீடியோவை எடுத்து அனுப்புனதே நான் தான். அவ நினைச்ச மாதிரி என்னையும் என் புருஷனையும் பிரிச்சுட்டா. என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா. நான் இவ்வளவு நாள் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாம கஷ்டப்படுறேன்ல, அந்த வலியை அவ அனுபவிக்கணும். அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, உங்க வலி என்னன்னு எனக்கு புரியுதுக்கா. அவங்க 2 பேரும் பொண்ணா இருக்கவே கூடாது, பிரிச்சிடலாம். அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சப்போர்ட் பண்றேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் அனிதா, நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்றியே. கொஞ்சம் இரு. ஹலோ. அண்ணா. சொல்லுங்க. ஐயோ கல்பனா, இவ்வளவு அப்பாவியா இருக்கேடி. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அவையே வெளியே போறா, அவ மொத்தமா மேல போறா. அவளை மேல அனுப்பின பழி ஓ மேல விழுந்தா நீ உள்ள போற. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா உன்னெல்லாம் நம்பி வண்டியில உட்கார முடியுமாடா? சாரி மச்சி. டேய், என்னடா சாரி வச்சு பூரி வச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டா நான் இன்னும் வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்கலடா. என்ன அல்பாயுசுல மேல அனுப்பிடுவ போல இருக்க. சாரி மச்சி. டேய், இங்க வர்றா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ சந்தோஷமா இருக்கன்னு எங்க எல்லாரும் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரி மச்சி. என்னடா மறுபடியும் சாரி மச்சி? இங்க வர்றா. நீ இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு வையே, அப்புறம் நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன் பாத்துக்க. சாரி மச்சி. கூல் கூல். டேய், தயவு செஞ்சு பொறுமையா போடா. என்ன நம்பியும் ஒரு பொண்ணு இருக்காடா. ஏய் யூ, எங்களை நம்பியும் ஒரு பொண்ணு இருக்குது மச்சி. இதை மட்டும் நல்லா விளக்கண மாதிரி பேசு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேடா. வண்டி ஏறா, ஏறா வண்டிய. ஓகே. டேய், பொறுமையா போடா. என்ன மாப்பிள, வீட்ல இருந்து ஸ்பெஷல் சாப்பாடு போட்டிருக்க? எஸ் எஸ். உனக்கு என்னப்பா, நீ கலக்குற. சரி மாப்பிள, அதுல அப்படியே கொஞ்சம் தள்ள. எதுல? அதான்டா, அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் குடுறா. முடியாது. டேய், கொஞ்சமாச்சும் கூடேண்டா. உனக்கு பிரியாணி இருக்குதுல்ல, தின்னு. டேய், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் தானடா கேக்குறேன். மச்சி, வேதாஜி எனக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தது. இத நான் மட்டும் வச்சு சாப்பிடுவேன். டேய், நீ சாப்பிட்டு போடா, வேணாம் சொல்லல. எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுறா. மை டியர் பைசன், என்னால முடியாது. இத்த மட்டும் கேட்காத. ஏண்டா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். ஒரு நண்பன் கொஞ்சோண்டு சாப்பிட தானே கேக்குறேன். கொடுத்தா என்ன குறைஞ்சா போய்? எத்த வேணாலும் கேளு, இத்த பங்கு கேட்காத. சு, உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா. மாப்பிள, சு. என்ன சொல்ல வரங்கிறத கேட்காமயே முடியாதுங்கிறானே. ஏண்டா, இதே வேதாஜியா இருந்தா சாப்பாடு தர மாட்டாங்க. அவங்கெல்லாம் தங்கண்டா. நீ இருக்கியே துரோகி பைய. டேய், நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. போடா போடா. அட போடா டேய், போடா டேய். என்னடா இது, டப்பி காலியா இருக்கு. அடுத்ததுல இருக்கும். This டப்பி also காலி. ஐயோ, என்னடா மாப்ள? ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு.
அப்படி என்னதான் கொடுத்து விட்டாங்களோ மறைச்சி மறைச்சி. ஒன்னு இருக்குதுல வாய் ஒன்று தின்றா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? அப்படி அதுல என்னதான் இருக்கு? டேய் ஒன்னும் இல்லைன்றல நீ தின்றா. இவன் கேட்டா சொல்ல மாட்டேன், புடிங்கி பத்த வேண்டியதான். டேய் மாப்பிள, காட்டு மாப்பிள. வேணாம் வேணாம். அட குடு மாப்பிள, என்னடா இருக்கு பார்த்தா? அட குடு. காலி டப்பாவா இருக்கு. இதுதான் இதுவும் விளக்கி வச்ச மாதிரியே இருக்கு. சாப்பாடு கொடுக்கலையா? ஏண்டா இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப்பா? ஏய் பழகாதடா. பின்னடா என்னமோ நானே தான் வச்சு சாப்பிடுவேன்னு பைசன், உனக்கு இதுல இருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணுவ? எல்லாம் வெறும் காலி டப்பா. நாகராஜா போச்சா? எல்லாம் போச்சா? மாப்பிட லெக் பீஸ் சாப்பிடுறியா? டேய் கிர்கா, இப்ப எதுக்குடா என்னைய முறைக்கிற? இன்னும் நீ பச்சை மண்ணாவே இருக்கியடா. யாரு பச்சை மண்ணு போட? பின்ன என்னடா, பொண்டாட்டி இந்த மாதிரி காலி டிஃபன் பாக்ஸா கொடுத்து விட்டா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். என்ன காரணம்? நொன்ன காரணம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடல, நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஆமாண்டா. டேய் இதெல்லாம் பொண்டாட்டிங்க புருஷங்கிட்ட சிம்பாலிக்கா சொல்றது. உன்னை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கடா, உடனே கிளம்பி போ. டேய் டேய் இங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணாதடா, வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணு போ. என்ன போன்னு சொன்னதும் இப்படி சூட்டு விட்டானே. எப்பா நம்மால் இதுல மட்டும் ரொம்ப ஸ்பீடா இருக்கானே. வேதாஜி 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 வேது வேதுமா நம்மள வர சொல்லிட்டு வேதாஜி ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க போல இருக்குது. 2 பேருடைய வேவில் இருந்து அப்படி இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஐம் கமிங். Can I also join the love romance mood? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. வேதாஜிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அப்ப என்ன பாட்டு தான் ஆடுறது? கம்முன்னு வெயிட் பண்றா, சொல்றத கேளு. ఇప్పుడు చూడు ఏమి సాంగుకు ఏమి మూమెంట్ చేస్తున్నారు.
laska emo ay ast liebe ahaba bolinga cinta ishq mile love ishta prema pyara or kaadal vanda mele attanai mozhilum vaarthai ovvondru koide மொத்தமாய் ஒருத்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம். என்னங்க 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 எப்ப வந்தீங்க? எப்போ வந்தேனா? நான் வந்து 2 சாங்கே முடிஞ்சு போச்சு. டிவிலியா? டிவில தான். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதுக்குள்ள வந்துட்டேனா? சரி சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல என்ன அப்படி அமிச்சிங்க நான் சாப்பிடறதுக்கு? புரியல, என்ன சொல்றீங்க? எஸ் வேதாஜி, லஞ்ச் பாக்ஸ் எம்டி. தட் இஸ் வை ஐ அம் கமிங் ஹியர் யா. சாரிங்க, மறந்துருப்பேன். நோ ப்ராப்ளம்ஸ்ங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன்ஸ்ங்க. அதான் நீங்க விட்டுருங்க. நீங்க என்னமோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை சொல்லுங்க. ம்? நானா? நான் என்ன நினைச்சேன்? நான் என்ன சொல்ல வந்தேன்? ஹே யூ, வை ஆர் கூச்சம்ஸ்? கம் ஆன் டெல். நான் எதுக்கு கூச்ச பண்ணும்? நான் என்ன சொல்லணும்? அதான் லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்சே வைக்காம எம்டி அமிச்சா நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லாம சொல்றது அர்த்தமாவே. யார் சொன்னா? பஞ்சாயத்து. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது ஞாபகம் மருந்துல சாப்பாடு வைக்க மறந்துருப்பேன், அவ்வளவுதான். நீங்க பாட்டுக்கு ஏதாவது இமேஜின் பண்ணாதீங்க. அவ்வளவுதானா? அடடே வட போச்சு. பஞ்சாயத்து. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே. ரொம்ப சாரி, எல்லாம் என் தப்பு தான். சரி வாங்க சாப்பிடலாம். நீங்க வாங்க. சரி சரி சரி, எதுக்கு பதறீங்க? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே ஐட்டம். எங்க போறீங்க? கை கழுவணுங்க. அட உட்காருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. என்ன நாடக கம்பெனியை நடத்துறீங்க? இப்படி நடிக்கிற? சாப்பிடலாம். என்னாச்சு? இல்ல, வழக்கமா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவீங்க, அதுக்கு அப்புறம் தான் என்ன சாப்பிட சொல்லுவீங்க. சாரி, மறந்துட்டேன். இப்ப சாப்பிடுங்க. யார் சமைச்சது? நான் தான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? செமையா இருக்குது. நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே பொக்குன்னு வாயில அடிப்பேன். போதும் போதும். சீரியஸா சொல்றேன், செமையா இருக்குது. தேங்க்யூ. வெல்கம்ஸ். ஏண்டா இப்பதான் சாப்பிடுறியா? ஆமாப்பா, வேலை முடிஞ்சுது, அதான். சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்பவே சாப்பிட்டேன்பா. வேதா, மாமா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க மாமா. பம்பாயில இருந்து நமக்கு ரொம்ப பெரிய சப்ளையர் வராருமா. சந்தான மயங்கார்னு பேரு. பெரிய கம்பெனியோட எம்டி அவரு.
அவர் தான் நமக்கு ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் சகாயத்துல சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இன்னொரு 6 மாசத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல கிரெடிட்ல சப்ளை பண்றதுக்கு நான் பேசி ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. நாளைக்கு அவர் இந்த ஊருக்கு ஒரு மீட்டிங்காக வராரு. அவரை நம்ம வீட்டுக்கு லஞ்சு கூப்பிட்டுருக்கேன். அப்ப அவர்கிட்ட அந்த 2 எக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதான் அவர் கொஞ்சம் ஆச்சாரமான ஆளு. அதுக்கு கொஞ்சம் பார்த்து சமைக்கணும். அந்த மாதிரி ஆச்சாரமானவங்கலாம் எப்படி சமையல் பண்ணமோ அதை நீ கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரியா? சரிங்க மாமா. இந்த கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, நமக்கு இருக்கிற கணம்லாம் சீக்கிரமே அடைஞ்சிருமா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி சந்தோஷமா அவரை அனுப்பணும். சரியாமா? கண்டிப்பா மாமா. வா, நீங்க வேதாஜி கிட்ட வச்சு சொல்லிட்டீங்களா? விட்டுருவோம், ரோட்ல அவங்க பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் நான் வேதாஜி கிட்ட சொல்றது. சொன்னா கரெக்டா செய்வானு எனக்கு தெரியுமில்ல. செய்திருவியாமா? சரிங்க மாமா. சரிம்மா. பாத்துக்கிட்டீங்களா? சந்தோஷமா வாழறது எப்படின்னு நாகா வேதாவை பார்த்து கத்துக்குங்க. என்ன மாமா, குடும்பத்தை வசியம் பண்றதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? வசியம் பண்ண சொல்லணுமா? சந்தோஷமா வாழற வழியா பாருன்னு சொன்னேன். இப்ப எனக்கு வழியை விடு. போங்க அக்கா, நம்மளதான் சொல்றாரு. அவ மட்டும் பெரிய மருமக, அவளை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. ஆமாக்கா, அதை நினைச்சாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ஆமா, யாரோ ஃபைல் எல்லாம் சைன் பண்ண வராங்களாமே. இவ சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்கிடுவாளோ? அது எப்படி அனிதா? நாம இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் நடக்க விட்டுருவோமா என்ன? அவளுக்கு ஆர்டரும் கிடைக்காது, அவ நல்ல பேரு வாங்கவும் மாட்டான். அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணுவோம். சூப்பர்க்கா, கேக்குடுங்க. எஸ். வரவரு வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாருன்னு மாமா சொன்னாரு. அதனால வெஜ் ஐட்டத்திலேயே புதுசா ஏதாச்சும் சமைச்சு அசத்திங்க. என்னக்கா, இவ வேலை செய்யறத பார்த்தா நல்ல பேர் வாங்கிடுவா போல இருக்கே. அப்படிலாம் விடவே கூடாது அனிதா. பாத்தாளா? இல்ல இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. தெரியலையே. எங்கேயும் போய் தொலைய மாட்டேங்கிறா. எங்கேயாவது இப்படி வெளியே வந்தா உப்பு எடுத்து கொட்டிடலாம்க்கா. சமையல் எல்லாம் வீணா போயிடும். இவனடா எங்கேயும் நகர மாட்டேங்கிறாக்கா. ஆமா, இப்ப என்னக்கா பண்றது? என்ன பண்றது? எனக்கு தெரியும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா அனிதா, ஒரு சூப்பர் ஐடியா ஒண்ணு தோணி இருக்கு. அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே, காது கொடு. வேதாஜி, மாமா, சமையல்லாம் ரெடியாமா? ஒரு வாரத்துக்கு நேரமாச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. சரி அக்கா, நம்ம பிளான் பக்காவா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ட்ரி ஆனதுமே அவருக்கு ஷாக்கு காத்துட்டு இருக்கு. வேதாஜி, அவர் வந்துட்டாரு. வாங்க வாங்க. வரேன் மாமா.
வணக்கம் வணக்கம் சார். ஆ கூட்டத்துக்கு வந்தீங்க சார், ரொம்ப It's okay, சந்தோஷம் it's சார். okay. ரெடி. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பூனை குறுக்க வந்துருச்சேன்னு பாக்குறீங்களா? வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போகக்கூடாது. இப்படி போனா அதுல பெருசா சகனம் பார்க்க வேண்டியதில்லை. ஷூ, சுத்தக்கா நீங்க இப்படி சொதப்பிட்டீங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போனா சகனம் பார்க்க கூடாதாமே. போன லெஃப்ட்ல இருந்து ரைட்ல விட்டுருக்கலாம்ல. ஏய், எனக்கு என்னடி தெரியும் இதெல்லாம்? சரி விடு, சாப்பாட்லயாவது இந்த ஆளு முகம் சுளிக்க வச்சிடலாம். ம். வா போனா போங்க போங்க போங்க.